இந்த நேரத்துல நான் இப்படி கேக்குறது உங்களுக்கு தப்பா கூட தெரியலாம். ஆனா இறந்தவங்களுக்காக இருக்கிறவளோட வாழ்க்கைய அழிச்சிடக்கூடாது இல்லையா? அதான் இப்படி கேட்டுட்டேன். அபி வாழ வேண்டிய பொண்ணு, அவ வாழ்க்கை நல்லா இருக்கணும், அதான் கேக்குறேன். நீங்க கேக்குறதுல எந்த தப்பும் இல்ல சமந்தி. உங்க மருமகளை நீங்க கூப்பிடுறீங்க, இதுல நாங்க சொல்றதுக்கு என்ன இருக்கு? ஆமா சம்பந்தி, நீங்க அபிய உங்க வீட்டுக்கு கூட்டு போங்க. அவ இங்க இருந்த அணுவை நினைச்சு அழுதுகிட்டே இருப்பா. உங்க வீட்டுக்கு வந்தாலும் அது கொஞ்சம் நிம்மதியா இருப்பா இல்லையா? கூட்டிட்டு போங்க சம்பந்தி. என் மருமகளை நான் வீட்டுக்கு முதல் தடவை கூட்டிட்டு போறேன். தனியா அவளை கூட்டிட்டு போக கூடாது. நீங்க 2 பேரும் அவ கூட வாங்கல. சம்பந்தி, இறப்பு நடந்த வீடு இல்லைங்களா, இந்த நேரத்துல வீட்டை பூட்டிட்டு போக கூடாதுன்னு சொல்லுவாங்க. நான் இங்கே இருக்கேன். நீங்க வேணா தெய்வனே, நீங்க இவளை கூட்டிட்டு போங்க. சரிங்க சம்பந்தி. ஃப்ரீயா லெக் பீஸோட பிரியாணி கிடைச்சோம். அதை பார்க்கத்தான் முடியுது, திங்க முடியலையே. என்னம்மா சொல்ற? என்னத்த சொல்றது, ஏதோ நம்ம நேரம் சரியா இருக்கிறதால அந்த சந்தோஷ் சஞ்சீவ அபி கழுத்துல தாலி கட்ட வைக்கிறதுக்காக அவன் உன் கழுத்துல தாலி கட்டி உனக்கு புருஷன் ஆயிட்டான். தம்பி இல்லாட்டியும் அண்ணன் உன் கழுத்துல தாலி கட்டதால நீ இந்த வீட்டுக்கு மருமகள் ஆயிட்ட. எப்படியோ நாம எஸ்கேப் ஆயிட்டோம். இல்லன்னா நாம அணுவை கொன்னதுக்கு இந்நேரம் 2 பேரும் ஜெயில இருந்திருக்கணும். ஷூமா, அதான் தப்பிச்சாச்சுல, அப்புறம் எதுக்கு அதை பத்தியே பேசிட்டு இருக்கா? இல்லடி, நம்ம கொலைகேஸ்ல இருந்து எஸ்கேப் ஆயிட்டோம். எங்க அண்ணன் சொத்த ஆட்டைய போட்டு அனுபவிக்க போறோம். இத்தனை நாள் நம்ம கண்ட ட்ரீம் எல்லாம் நடக்க போகுது. நமக்கு தானா எல்லாம் நடக்குது. அந்த சந்தோஷத்தை கொண்டாடலான்னு பார்த்தா இதுங்க என்னடானா கப்பல் கொண்ட மாதிரி ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்குதுங்க. பாரு, அந்த சீதா வேற யார் பேச்சையும் கேட்காம அபி அந்த வீட்டுக்கு மருமகளா கூட்டிட்டு வருவேன்னு வம்படியா போயிருக்கா. போனவளை இன்னும் காணோம். அங்க என்ன நடந்துச்சுன்னு வேற தெரியலையே. என்ன வேணாலும் நடக்கலாமா? அத்தை அபி இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா கூட அபி இந்த வீட்டு மருமக கிடையாது, சம்பளம் இல்லாத ஒரு வேலைக்காரி தான். அம்மா சொல்லுங்கம்மா. என் மருமகளை நான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டு இருக்கேன். 5 நிமிஷத்துல நாங்க அங்க வந்துருவோம். நீ ஆரத்தி தட்டை ரெடி பண்ணி வை. சரிம்மா, உடனே ரெடி பண்ணிடுறேன். ஆ சரி. ஏய் அம்மா, ரொம்ப தலைவலிக்குது, போய் ஒரு காஃபி போட்டு கொண்டு வா. இல்ல சீதாம்மா ஒரு முக்கியமான வேலை சொல்லிருக்காங்க, அதை முடிச்சிட்டு வந்து காஃபி போட்டு தரேம்மா. எனக்கு காஃபி கொடுக்கறத விட உனக்கு என்ன முக்கியமான வேலை? இல்ல அம்மா சின்னம்மாவை அழைச்சிட்டு வராங்களா. என்ன சின்னம்மாவா? ஆரத்தி எடுக்கணும், அதான் ரெடி பண்ண போறேம்மா. அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், முதல்ல போய் காஃபி எடுத்துட்டு வா. ஹேய் ஹேய், பாத்தியா ஸ்ரீஜா, அபி இன்னும் இந்த வீட்டுக்குள்ளே வரல, அதுக்குள்ள அவ பேரை சொல்லி ஒரு வேலைக்காரி நம்மள மட்டம் தட்டிட்டு போறா. அவ இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம நிலைமை என்ன ஆகுமோ, அதனாலதான் அவகிட்ட நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். மா,
இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நான் தான் மூத்த மருமக. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எனக்கு தான். அதோட அபி இந்த வீட்டுக்கு வரப்போற வேலைக்காரி, அவ்வளவுதான். தேவையில்லாம ஒரு வேலைக்காரியை பத்திலாம் ரொம்ப யோசிக்காத. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். தம்பி, அந்த பூக்கடையில் பாட்டுப்பா. அம்மா என்னம்மா? ஒண்ணு இல்லம்மா, முதல்ல மருமகளை வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். அவளை வெறும் தலையோட கூட்டிட்டு போக முடியுமா? அதான் பூ வாங்கிட்டு போலான்னு. ம் சரிம்மா. ஒரு 5 முழம் பூ கொடுங்க. இந்தா தரேம்மா. கொடுங்க. இந்தாங்கம்மா. இந்தாங்க. ம் சம்மந்தி வச்சு விடுங்க. மாப்ள, ஏன் மாப்ள இப்படி மாறிட்ட? தங்கச்சி உயிருக்குயிரா லவ் பண்ண நீயே அவளை வெறுத்தா எப்படி மாப்ள? அக்கா தங்கச்சி இன்னும் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு கூட்டு வந்துடுவாங்க. அப்புறம் நீ தானே மாப்ள தங்கச்சி பாத்துக்கணும். நீ எப்படி முரண்டு பிடிச்சா எப்படி? அவளை ஏத்துக்க மாப்ள. மாப்ள, தங்கச்சி வந்தோன்னா அவகிட்ட பேசு, எல்லாம் சரியாயிரும். வா மாப்ள, வா போலாம். விடுமாமா, என்னால அவளை ஏத்துக்க முடியாது. மண்டபத்துல அவ பேசினது நீயும் தானே கேட்ட, அதுக்கப்புறம் அப்படி பேசுற? அபி எப்போ மண்டபத்துல என்ன லவ் பண்ணது டிராமான்னு சொன்னாலோ, அதுக்கப்புறம் எப்படி மாமா அவ கூட என்னால வாழ முடியும்? அவ முகத்துல கூட முழிக்க மாட்டேன் மாமா. டேய் சஞ்சீவ், புரியாம பேசாதடா. புகுந்த வீட்ல ஹஸ்பண்ட் தான் வைஃபுக்கு ஃபர்ஸ்ட் சப்போர்ட் பண்ணணும். அம்மா அபி இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவ முகத்திலே முழிக்க மாட்டேன்னு சொன்னா என்னடா அர்த்தம்? நீ வா. விடுங்கண்ணா, நானும் அவளை இந்த வீட்டுக்கு கூட்டு வர சொன்னேன். நீங்களா அவளை இந்த வீட்டுக்கு கூட்டு வரன்னு போயிட்டு இப்ப அவ வரா பேசுனா என்ன அர்த்தம்? நீங்க வேணா அம்மா கிட்ட சொல்லி தயவு செஞ்சு அவளை வீட்டுக்கு அனுப்ப சொல்லுங்க. சும்மா கோவத்துல இப்படிலாம் பேசாத மாப்ள. தங்கச்சி உன்னை லவ் பண்ணலன்னு மனசுல இருந்தா சொல்லுச்சு. அது அவங்க அக்கா பேரை காப்பாத்தவும் அணுவை தப்பா எடுத்துக்க கூடாதுன்னு அப்படி சொன்னான். அது புரியாம வீட்டுக்கு வர பொண்ண திரும்ப அனுப்ப சொல்ற. மனசுல இருக்கிறது தான் மாமா வார்த்தையா வரும். எனக்கு அபி வேணாம். மாப்ள, அப்படிலாம் சொல்லாத. தங்கச்சி உன்னை லவ் பண்ணுது மாப்ள. தங்கச்சி அக்கா செத்த துக்கத்துல இருக்கு. அவளுக்கு நீதான் மாப்ள துணையா இருக்கணும். நீ எப்படி பேசினா எப்படி மாப்ள? என்னால முடியாது மாமா. எப்போ என்னை விட அக்கா தான் முக்கியம் போயிட்டாலோ அப்புறம் என்னால அவளை ஏத்துக்க முடியாது. டேய், அபி ஏதோ கோவத்துல மண்டபத்துல அப்படி பேசிட்டா, அதை விட்டு தொலைக்க வேண்டியதானே? நீங்க ஒண்ணு சேரணும் தானே நான் ஸ்ரீஜா கழுத்துல தாலி கட்டினேன். நீங்க 2 பேருமாவது நல்லா இருப்பீங்கன்னு பார்த்தா நீ இப்படி வீம்பு பிடிக்கிற. அதுதான், அதேதான். நீ ஸ்ரீஜா கழுத்துல தாலி கட்டினதுதான் எனக்கு அபி மேல இன்னும் கோவத்தை உண்டாக்குது. அபி மட்டும் மேரேஜ்ல பிரச்சனை பண்ணாம இருந்திருந்தா நீயே ஸ்ரீஜா கழுத்துல தாலி கட்டி உன் லைஃப் அழிச்சுக்க போற. அந்த ஸ்ரீஜா எவ்வளவு மோசமானவ. இதுக்கு முன்னாடி எவனையோ மேரேஜ் பண்ணி ஏமாத்திட்டு வந்தவ. அவளுக்கு போய் அந்த அபி உன்னை தாலி கட்ட வச்சுட்டால. அபி பண்ண தப்பால உன் லைஃபும் வீணா போச்சு. அவளை லவ் பண்ணதுனால என் லைஃபும் வீணா போச்சு. அவளை எப்படி என்னால மன்னிக்க முடியும்? நான் ஸ்ரீஜா கழுத்துல தாலி கட்டினதுக்கு நீ ஏன் அபியை ப்ளேம் பண்ற? நீ அபி கழுத்துல தாலி கட்டிட்ட, அவ உன் வைஃப் ஆயிட்டா. உனக்கு விருப்பம் இல்லைனாலும் நீ அவ கூட வாழ்ந்துதான் ஆகணும். அவ பண்ண தப்ப மன்னிச்சு அவளை ஏத்துக்கோ. அது என்னால முடியாதுண்ணா. நான் லவ் பண்ண டைலர் இவ இல்ல. அபி ஒரு செல்ஃபிஷ். ஒரு செல்ஃபிஷ் கூட என்னால வாழ முடியாது. புரிஞ்சுக்கோ. டேய் மாப்ள, சொன்னா புரிஞ்சுக்கடா. அண்ணன் சொன்னா உன் நல்லதுக்காக தான்டா சொல்லுவான். மாமா, டேய் ப்ளீஸ் சொன்னா இத கேளு. பத்தி பேசாத. டேய் சஞ்சீவ் சொன்னா கேளுடா. டேய் சஞ்சீவ். டேய் சஞ்சய்,
டேய் ச்சே. என்ன மாப்பிள்ள இப்படி பேசிட்டு போறான்? விடு மாமா, அபி இந்த வீட்டுக்கு வரட்டும், எல்லாம் தானா சரியாயிடும். அப்படின்ற ம். என்னமோ போ. இவன் இவ்வளவு தூரம் கோவப்பட மாட்டானே. ஒருவேளை அபி வந்தா ஏதாவது பிரச்சனை நடக்குமோ? இவன் இருக்கிற நிலைமையை பார்த்தா இவன் அபியை ஏத்துக்க மாட்டான் போலயே. மாமா அக்கா இன்னும் வரலையா? டேய், நானும் உன் கூட இதே வீட்ல தானே இருக்கேன். எனக்கு மட்டும் எப்படா தெரியும் அக்கா வரல சொக்கா வரலன்னு சொல்லிட்டு? அதோ அக்கா வந்துட்டாங்களே. திமிர் பிடிச்சது வந்துருச்சு. அபி இருமா. முதல் தடவையா நம்ம வீட்டுக்குள்ள மருமகளா வரப்போற. உன் புருஷனோட சேர்ந்துதான் வரணும். இரு. இந்த திமிர் பிடிச்சவ வரதே தப்பு, இதுல புருஷன் கூட வேற உள்ள வரணுமா? இப்ப வந்துடுறேன், நீங்க வாங்க சம்பந்தி. சஞ்சீவ் எங்க? சஞ்சீவ், டேய் அங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? கீழே வா. வந்து உன் பொண்டாட்டி கூட நில்லு. அந்த ஃபார்மாலிட்டிஸும் தேவையில்லை, நான் இங்கே இருக்கேன். டேய் அப்படிலாம் சொல்லக்கூடாதுடா. அபி நம்ம வீட்டுக்குள்ள மருமகளா வரப்போறா. அப்படி அவ வரும்போது அவளோட புருஷன் நீ அவ பக்கத்துல இருக்கணும். அதுதான்டா சம்பிரதாயம். ஒன்றும் தேவையில்லைம்மா. மனசுக்கு பிடிச்ச மேரேஜா இருந்தா தானே நீங்க சொல்ற சம்பிரதாயம் எல்லாமே. அவ என்ன பிடிக்கான்னு சொன்னவ தானே, இதெல்லாம் எதுக்கு? இவன் பேசுற பேச்ச பார்த்தா இந்த குடும்பம் அபிய ஏத்துக்கிட்டாலும் இவன் ஏத்துக்க மாட்டான் போல இருக்கே. சஞ்சீவ், ஏன் இப்படி எல்லாம் பேசுற? வந்து அபி பக்கத்துல நில்லு வா. சீதா, அவன் தான் வரமாட்டேங்கிறான்ல, எதுக்கு அவனை கம்பல் பண்ணிட்டு இருக்க? அவனுக்கு பிடிக்கலாம் விட்டுடு. நீங்க பேசாம இருங்க. புள்ள தப்பு பண்றாங்கிறதுக்காக அவனை தட்டி கேட்காம இருக்க முடியுமா? சஞ்சீவ், நீங்க என்ன மதிக்கிறதா இருந்தா அபி பக்கத்துல வந்து நில்லு. அதுக்கப்புறம் ஓ இஷ்டம். அம்மா, நான் சொல்றேன். என் பேச்ச நீ கேப்பியா கேட்க மாட்டியா? என்ன சீதா ஒரு வார்த்தை சொன்ன உடனே பொசுக்குன்னு இப்படி பல்ட்டி அடிச்சுக்கிட்டு நிக்கிறா? ஐயோ, இவனை நம்பவே முடியாது. நாம தான் ஏதாவது செஞ்சாகணும். என்னடா யோசிக்கிற? அவ பக்கத்துல போய் நில்லு போ. சுமதி, ஆரத்தி ரெடியா? இத கொண்டு வரேம்மா. குடு. இந்தாங்கம்மா. அந்த நவதானியத்தை எடுத்துட்டு வா. சரிம்மா. நிறுத்துங்க.
என்ன நீ ஏன் பொண்ணு வரும்போது நீங்க ஆர்த்தி எடுக்கல, இப்ப இவளுக்கு மட்டும் என்ன ஸ்பெஷல்? ஆர்த்தின்றது ஒரு வீட்ல இருந்து இன்னொரு வீட்டுக்கு போறவங்களுக்கு தான் எடுப்பாங்க. உன் புருஷனை துரத்தி விட்டதுல இருந்து நீ உன் பொண்ணு இங்க தானே இருக்கீங்க, அப்புறம் என்ன? ஏய் காளி, தேவையில்லாம பேசிட்டு இருக்க. ஏன் பொண்ணுக்கு ஆர்த்தி எடுக்கணும் அவ்வளவுதான். ஐயோ, கீரி போன கிராமபோன் தட்டு மாதிரி ஆர்த்தி எடு ஆர்த்தி எடுன்னு சொல்லி ஏன் இப்படி அடம் பிடிக்கிற? காளி, இப்ப நீ சும்மா இருக்க போறியா இல்லையா? அண்ணி, நீங்க என் பொண்ணுக்கு ஆர்த்தி எடுக்கணும். சிந்தாமணி, நீ ஆரத்தி எடுத்தானம்மா சந்தோஷம் ஸ்ரீஜாவும் உள்ள வந்தாங்க. அன்னைக்கு நான் எடுத்தேன், ஆனா அண்ணி எடுக்கிற மாதிரி வருமா அண்ணே? அண்ணி கையால என் பொண்ணுக்கு ஆர்த்தி எடுக்கணும் அண்ணே. சின், திரும்ப திரும்ப எடுக்கிறதுக்கு அதான சினிமா டிக்கெட்டா? சும்மா இரு கொஞ்ச நேரம். டே காளி, சிந்தாமணி, நீ புரியாம பேசாத. சாங்கியம் படி ஆரத்தி எல்லாம் ஒரு தடவை தான் எடுக்கணும். நீ கொஞ்சம் அமைதியா இருக்கியா? இத வெளியில ஊத்திர. அபி, இத உதச்சிட்டு நீங்க 2 பேருமே வலது காலை எடுத்து வச்சு உள்ள வாங்க. அக்கா மருமகளா வரணும்னு ஆசைப்பட்ட வீடு இது. அவ வர வேண்டிய வீட்டுக்கு நான் மட்டும் வரனே. அபி, என்னம்மா யோசிக்கிற? உள்ள வாமா.